ஜெயா ஒரு நிமிஷம் இங்க வா ஜெயா. சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. சுண்டல் கொலக்கட்டை எல்லாமே சாமிக்கு படைக்கணும். அதுக்கான லிஸ்ட்டை மட்டும் கொடு. இந்த தடவை வந்து நம்ம எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து செய்கிறோம். அண்ணன் அக்கா அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக செய்கிறோம். அதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுத்துரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஐயோ, நிறைய வேலை செய்ய சொல்லுவாங்க போலயே. நாளைக்கு என்ன பண்றது? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நேற்று நைட்டு ஒரு கனவு வந்துச்சுங்க. அதுல நம்ம காடு விநாயகர் என் கனவுல வந்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா கனவு? என்ன சொல்ற? எல்லாரும் எனக்கு கொலக்கட்டையும் சுண்டலுமே படைக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீ மட்டும் அது எனக்கு ஜிலேபி லட்டு இதெல்லாம் உன் கையால எனக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நம்ம இந்த கொலக்கட்டை சுண்டல்லாம் விட்டுட்டு ஜிலேபியும் லட்டும் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது. நம்ம அதை தான் என் கையால் நான் சாமிக்கு படைக்க போறேன். ஓகேவா? வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு என்னென்ன கதையெல்லாம் சொல்றா பாருங்க. சரி, சாமி என்ன சொன்னாரு? நல்லா சொல்லு. சொன்னாரு கடவுள், வேற ஒண்ணும் இல்ல, என் கையால லட்டு ஜிலேபி படைக்கணும்னு சொன்னாருங்க. லட்டு ஜிலேபி உன் கையால படைக்கணும்னு இருக்காரு. அதுக்கான பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அதை செய். சரியா? ஐயோ, ஜிலேபி லட்டு நம்ம செய்யணுமா? இதுக்கு கொலக்கட்டை சுண்டலே பரவாயில்லையே, அதே நம்ம செஞ்சுக்கலாம். அதுவே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏங்க, நான் பேசாம கொலக்கட்டை சுண்டலே செஞ்சிடறேன். தேவையான பொருளே வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி வா வெளிக்கு. இப்ப லிஸ்ட் கொடுக்குறியா?